அப்படிங்கிற ஒரு எழுத்து எப்படி ஒரு சொல்லோட அர்த்தத்தையே தலைகீழா மாத்துதுன்னு தெரியுமா? வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அ அப்படிங்கிறதுடைய பொருள் என்ன அப்படின்னா, இல்லை அல்லது இன்மையை குறிக்கும் ஒரு எதிர்மறை பொருள் தான் அ அப்படிங்கிறது. இப்போ இதற்கான எடுத்துக்காட்டு ஒரு 10 எடுத்துக்காட்டு பார்க்கலாம். களம் அப்படின்னா கழுத்து அல்லது மேடு. இப்போ அதுக்கு முன்னாடி சேர்த்தோம் அப்படின்னா அகலம் அப்படின்னா கழுத்து இல்லாத அகன்ற குழியுடைய பாத்திரம். இப்போ அதுக்கான பொருள் என்ன அப்படின்னா நீர்ச்சால் யாழின் 10. இது நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். அது குழியுடைய பாத்திரம் அப்படின்னு சொல்லி. அடுத்து சுரம் அப்படின்னா வெப்பம். அசுரம் அப்படிங்கிறது வெப்பம் இல்லாத நிலை. அப்படிங்கும்போது குளிர்ச்சி நிலை, பனி, பனிக்காலம். அடுத்து சோகம் அப்படின்னா வாட்டம். அசோகம் அப்படிங்கும்போது வாட்டம் இல்லாத செழிப்பான நிலை, அதாவது பசுமையான இலைகள் நிறைந்த நறுமணம் மிகுந்த மரம். அடுத்து தரம். தரம்னா தரை, தரைப்பகுதி, கீழ்ப்பகுதி அப்படின்னு அர்த்தம். அந்தரம் அப்படின்னா மேல் பகுதி, ஆகாயம். அடுத்து மரி அப்படின்னா இறப்பு. அமரர், அதாவது அந்த அமரர்ங்கிறத எப்படி பிரிப்போம்? ஆ பிளஸ் மரி. இப்போ மரினா இறப்பு, அமரர் அப்படின்னு வரும்போது இறப்பு இல்லாத தேவர், வானோர் அப்படிங்கிறது பொருள். அடுத்து மிருது அப்படின்னா மரணம். இப்போ அமிர்தம் அப்படிங்கும்போது மரணம் இல்லாத சாகா வரம் கொண்ட உணவு. அடுத்து மலம் அப்படின்னா அழுக்கு அல்லது குற்றம். அமலம் அப்படிங்கும்போது அழுக்கு இல்லாத, குற்றம் இல்லாத தூய்மையான நிலை. அடுத்து வளம். வளம்னா வெற்றி அல்லது வலிமை. அவலம் அப்படிங்கும்போது வெற்றியினுடைய எதிர்ச்சொல் என்ன? தோல்வி. வலிமையினுடைய எதிர்ச்சொல் பலவீனம், நோய். அப்ப என்ன வரும்? தோல்வி, பலவீனம், நோய். இதுதான் அவலம். அடுத்து அவுணர். அவுணர் அதுக்கு ஆ பிளஸ் ஒன்மைன்னு பிரிக்கலாம். ஒன்மை அப்படின்னா நல்லொழுக்கம், நற்செயல். அப்ப அவுணர் அப்படிங்கும்போது நல்லொழுக்கம், நற்செயல் செய்யாதவங்க யாரு? அவங்க அரக்கர். அதான் அவுணர். அடுத்து நந்தம்னா ஊக்கம். அனந்தம் அப்படிங்கும்போது ஊக்கம் இல்லாமை, சோம்பல், மயக்கம். இதான் அனந்தம். ஓகே, இன்னைக்கு உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னா அபயம். இதை பிரித்து பொருள் சொல்லவும். கமெண்ட்ல உங்களுடைய பதிலை சொல்லவும். நன்றி. நெக்ஸ்ட் இதே மாதிரி வேர்ச்சொல்லோடு வர்றேன். நீங்க வேர்ச்சொல் புரிந்து படிச்சீங்க அப்படின்னா படிக்கிறது எளிமையா இருக்கும். அவங்க டோட்டல் 3 யூனிட்டுமே அந்த வேர்ச்சொல்லை அடிப்படையாக தான் வச்சு வருது. இந்த சொல்லும் பொருளும் மனப்பாடம் பண்ண வேண்டிய தேவையே இல்லை. இதை அடிப்படையாக வைத்து தான் எல்லா பாயிண்ட் அவுட்டுமே வருது. பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு, அயற்சொல் எல்லாமே இந்த வேர்ச்சொல் புரிஞ்சது அப்படின்னா அதுக்கெல்லாம் உங்களுக்கு விடையளிக்க முடியும். போக போக உங்களுக்கே புரியும். நன்றி. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.